இந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வகுபடும் தன்மை இது கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ 2ஆல் வகுப்படுற நம்பர்ஸு, 3ஆல் வகுப்படுற நம்பர்ஸு, 5ஆல் வகுப்படுற நம்பர்ஸு, 4ஆல் வகுப்படுறது 2, 3, 4, 5, அடுத்து 6, அப்புறம் 8, 9, 10, 11. இப்போ இந்த நம்பரில் என்னென்ன நம்பர்லாம் வகுப்படும்? ஒரு நம்பர் கொடுத்தா அந்த நம்பர் இந்த நம்பரால் எந்த நம்பரில் வகுப்படும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள். இந்த டாப்பிக்கை மட்டும் நீங்கள் கவர் பண்ணிட்டாலே எண்ணியல் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த எண்ணியலை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்ன வரும் அப்படின்னா, நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், இதெல்லாம் காமனான ஒரு விஷயம். இதுக்கப்புறம் இதில் எப்படி வரும் அப்படின்னா, சுருக்குக அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த சுருக்குகளை 2ஆக பிரியும். ஒன்று பவர்ஸ் போடுவோம், இன்னொன்று நார்மலாக போடுவோம். சரிங்களா? இந்த நார்மல் எப்போ வரும் அப்படின்னா, 10th கேடரில் எக்ஸாம்ஸ் எந்தெந்த எக்ஸாம்ஸ்லாம் எழுதுகிறோமோ அதெல்லாம் நார்மலில் வரும். இந்த பவர்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் எக்ஸ்ட்ரானரியாக போகும். அதாவது 10 to the power of 2 + 10 to the power of 3 என்ன வரும், இல்லை 10 to the power of 2 பவர் சம்திங் என்ன வரும் அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் சுருக்குக அந்த டாப்பிக்கில் அது அப்படியே போயிடும். இதுக்கு பேர் சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு பேர். சரிங்களா?